நீங்க இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு புது ஃபீச்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து வாட்ஸ்அப் வந்து செக்யூராக வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்லக்கோ இல்லை நம்ம மொபைல்லேயே உள்ள ஆப்லக்கோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை செக்யூராக லாக் பண்ணி வைப்போம். பட் இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபிங்கர்பிரிண்ட் லாக் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நார்மல் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவை வாட்ஸ்அப்பில் போகும்போதும் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கேட்கும். நம்ம அதை கரெக்டாக கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போக முடியும். ஸோ இதனால் வந்து வேறு யாராலையுமே நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு படிக்க முடியாது. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் யூசேஜுக்கும் இதை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லை நான் இப்போ இதை உடனடியாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டிங்கில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ பீட்டா டெஸ்டிங்னா என்ன அண்ட் அதில் எப்படி ஜாயின் ஆகுறது அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவை நான் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா டெஸ்டிங்னா என்ன, அதில் எப்படி ஜாயின் ஆகுறது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டிங்கில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். இப்போ இந்த ஃபியூச்சர் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதலாக தான் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு புது ஃபியூச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். நீங்கள் உங்களோட மொபைலில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமாக நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அதுக்கு வந்து கொடுக்கணும். உங்களோட மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இல்லை அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. கட்டாயமாக உங்களோட மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து உள்ளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் லாக் அப்படிங்கிறதுக்குள்ளே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இமீடியட்லி 1 மினிட் 30 மினிட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கணும் அப்படியா இருந்தால், அதாவது நீங்கள் திரும்ப வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும்போது ஒரு தடவை நீங்கள் போகும்போதும் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கணுமா இருந்தால் நீங்கள் இமீடியட்லி அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். இல்லை 1 நிமிஷம் கழிச்சு கேட்கணுமா இருந்தால் நீங்கள் 1 மினிட் கொடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு கேட்கணுமா இருந்தால் நீங்கள் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஒரு மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீனில் இருந்தாலும் உங்களோட மெசேஜஸ், அதாவது புதுசாக வர மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து தீர்மானிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பர்சனலாக எனக்கும் சரி அண்ட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் சரி ரொம்பவுமே ஒரு பெரிய ஃபியூச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த சோஷியல் மீடியாவிலையும் இல்லாத ஒரு ஃபியூச்சரை வந்து வாட்ஸ்அப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தனியான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து அவங்களுக்குன்னு தனியாகவே அவங்களோட ஆப்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து இது வரைக்கும் வேறு எந்த சோஷியல் மீடியாவும் பண்ணதில்லை. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்ஸ்அப்போட புது ஃபீச்சரான ஃபிங்கர் பிரிண்ட் லாக் பற்றி பேசினோம். இந்த ஃபீச்சர் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் நண்பர் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.